முஸ்தலிபா என்று சொல்லப்படுகின்ற அமல், அடுத்து வருகின்ற அந்த அமலை நமக்கு அந்த இடத்திலே தங்கி விடுகின்ற வரை, ஃபஜ்ருடைய நேரம் வரை அங்கு தங்கியிருந்து இறைவனை திக்ர் செய்ய வேண்டும். அருள்மறை சொல்லுகிறது, ஃபதுக்குருல்லாஹ இன்டல் மஷ்அரில் ஹராம் என்று சொல்லுகிறது. மஷ்அல் ஹராம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தை நீங்கள் சந்திக்கிற அந்த நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று நமக்கு அல்லாஹ் அருள்மறை மூலமாக அறிவிப்பு செய்கிறார். ஆகவே அந்த முஸ்தலிபாவிற்கு, அரஃபாவிலிருந்து முஸ்தலிபா வந்தவுடனே மகரிபுடைய இஷாவுடைய அந்த தொழுகைகளை அந்த முஸ்தலிபாவிலே தொழுது முடித்துவிட்டு மறுநாள், அதாவது காலையிலே பிறை 10 ஷைத்தானுக்கு எரிய வேண்டிய 70 கற்களை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். முஸ்தலிபாவிலே செய்ய வேண்டிய அமல் என்ன என்று சொன்னால், முஸ்தலிபா வந்தவுடனே மகரிபாயும் இஷாவையும் ஜம்முவாக கசராக தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுது முடித்தவுடனே ஷைத்தானுக்கு எரிய வேண்டிய அந்த கற்களை 70 கற்களையும் பொறுக்கிக் கொள்ள வேண்டும். இந்த 70 கற்களை பொறுக்கிக் கொண்டு அங்கிருந்து மீண்டும் ஃபஜ்ருடைய நேரம் வரை அங்கு தங்கியிருந்து அந்த திறந்த வெளியிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்க வேண்டும். எதுவரை என்று சொன்னால், ஃபஜ்ருடைய நேரம் வரை. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விதமாகத்தான் அரஃபாவிலிருந்து புறப்பட்டு முஸ்தலிபா வந்து மகரிப் இஷாவையும் சேர்த்து கசராக ஜம்முவாக தொழுது முடித்துவிட்டு ஷைத்தானுக்கு எரிய வேண்டிய கற்களை பொறுக்கிய பின்னதாக ஃபஜ்ருடைய நேரம் வரை அங்கே தங்கி இருந்தார்கள். அப்படி தங்கி இருப்பது ஹனபி மதுஹபிலே வாஜிபாக கருதப்படுகிறது. ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் சொல்லுகிறது, இரவுடைய பின்னேரத்திலே அங்கிருந்து வெளியாகிவிடலாம் என்று. மாலிக் மதுஹபுடைய சட்டம் சொல்லுகிறது, அங்கே சென்று முஸ்தலிபா சென்றவுடனே அங்கே மகரிபு இஷாவையும் தொழுதுவிட்டு ஷைத்தானுக்கு எரிய வேண்டிய கற்களை பொறுக்கிக் கொண்டு உடனடியாகவே அங்கிருந்து புறப்பட்டு விடலாம் என்று சொல்லுகிறது. ஆனால் வழக்கத்தில் உள்ள நிலை என்ன என்று சொன்னால், ஷைத்தானுக்கு எரிய வேண்டிய கற்களை பொறுக்கியவர்கள், மகரிப் இஷாவையும் முடித்தவர்கள் இரவுடைய பின்னேரத்திலே பலர்கள் புறப்படுகிறார்கள். இன்னும் பலர், பாதி பேர் மறுநாள் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு புறப்படுகிறார்கள். ஆக முஸ்தலிபாவிலே அந்த இரவு நேரங்களில் ஃபஜ்ருடைய நேரம் வரை தங்குவது வாஜிப் என்ற காரணத்தினால் அங்கே தங்குபவர்கள் உண்டு, அதற்கு முன்னதாக புறப்படுகின்றவர்கள் உண்டு. ஒன்றை ஞாபகத்திலே கொள்ளுங்கள், 3 தினங்கள் தங்கி கல்லறியக்கூடியவர்கள் மட்டும்தான் 70 கற்களை பொறுக்க வேண்டும். அப்படி கற்களை பொறுக்கினாலும் பிறை 10 பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்கள் எறிவார்கள். பிறை 11 3 ஷைத்தான்களுக்கும் 21 கற்கள் எறிவார்கள். 7 வீதமாக 3 ஷைத்தான்களுக்கும். பிறை 12 21 கற்கள் எறிவார்கள். பிறை 13 21 கற்கள் எரிந்துவிட்டு அன்றைய அசருக்கு பின்னதாக மினாவிலிருந்து புறப்பட்டு விடுவார்கள். ஆக 3 தினங்கள் மினாவிலே தங்குவதாக எண்ணுபவர்கள் மட்டுமே 70 கற்களை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இவ்விதமாக அந்த முஸ்தலிபாவிலே மகரிப் இஷாவை முடித்துக் கொண்டு கற்களை பொறுக்கிய பின்னர் மறுநாள் ஃபஜ்ர் வரை அந்த முஸ்தலிபாவிலே தங்கியிருந்து விட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட வேண்டும். நீங்கள் இப்பொழுது காணுவது முஸ்தலிபாவிலே கற்களை ஹாஜிகள் பொறுக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நீங்கள் காணுகிறீர்கள். பொறுக்கப்படுகின்ற கற்கள் சிறிய அளவில் இருக்க வேண்டும், பெருங்கற்களாக இருக்கக்கூடாது. காபூல் கடலை போன்ற சிறிய நிலையில் உள்ள கற்களை மட்டுமே பொறுக்க வேண்டும். ஏனென்றால் அது பிறர் மீது பட்டாலும் காயம் ஏற்படுத்தாத நிலையில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த கற்களை பொறுக்க வேண்டும். இந்த அமல் முடிந்தவுடனே மீண்டும் நாம் பிறை 10 மினாவிற்குள் நுழைகிறோம். மினாவிலே பிறை 10 நுழைந்து விட்ட நாம் 4 காரியங்களை அந்த 10 செய்திட வேண்டும். இதோ நீங்கள் காணுவது ஷைத்தானுக்கு கல் எறிகின்ற நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கல் எறிகின்ற நிகழ்ச்சி இருக்கிறதே, இது வாஜிபு. 2 மதுஹபுகளிலுமே இது வாஜிபாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இதை எறிவதற்கு பிறை 10 பெண்கள் வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சிறுவர்களோ முதியவர்களோ பிறை 10 இந்த இடத்திலே கல் எறிவதற்கு வருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கல் எறிந்து முடித்த பின்னதாக குர்பானி கொடுக்க வேண்டும். அதன் பின்னதாக இப்படி முடியை குறைத்தும் கொள்ளலாம், முழுவதுமாக எடுத்து விடலாம். முழுவதுமாக எடுப்பது சுன்னத்து,
முடியை குறைத்துக் கொள்வது ஜாயிஸ் என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிறை 10 செய்கின்ற அமல் முதலிலே ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும். அதன் பின்னதாக குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுத்த பின்னதாகத்தான் முடியெடுக்க வேண்டும். முடியெடுத்த பின்னதாகத்தான் தவாபு ஜியாரா என்று சொல்லப்படுகிற தவாபை நிறைவு செய்ய வேண்டும். நீங்கள் காணுவதோ குர்பானிக்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கின்ற அந்த உயிரினங்களை, ஒட்டகம், ஆடு, மாடு, இது போன்ற வஸ்துக்களை ஒட்டகம் கொடுப்பதை ஷரியத் அனுமதித்திருக்கிறது. இந்த செயல் முடிந்த உடனே தவாபு ஜியாராவிற்காக மக்கள் கூட்டமாக வந்து தவாபு ஜியாராவை முடிப்பார்கள். தவாபு ஜியாரை முடித்துவிட்டு மீண்டும் அன்றைய அசருக்குள்ளாக பிறை 10 ஷைத்தானுக்கு கல்லெறிந்து விட்டு குர்பானி கொடுத்து விட்டு தலைமுடி எடுத்து விட்டு மக்காவிற்கு சென்று தவாபு ஜியாரா ஃபர்லான தவாபை நிறைவு செய்துவிட்டு மீண்டும் லுஹருடைய தொழுகை அங்கு தொழுது அசருடைய தொழுகைக்கு மினாவிற்குள் வந்துவிட வேண்டும். மினாவிற்குள் வந்து பிறை 11 அன்று லுஹருக்கு பின்னதாக ஆரம்பித்து மறுநாள் ஃபஜ்ர் வரை கல்லெறியலாம். பிறை 12 அன்றும் லுஹருக்கு பின்பதாக ஆரம்பித்து மறுநாள் ஃபஜ்ர் வரைக்கும் கல்லெறியலாம். அதே மாதிரி பிறை 13 அன்று லுஹருக்கு பின்னதாக ஆரம்பித்து அன்றைய அசருக்குள்ளாக 13வது நாளுடைய கல்லை 3 ஷைத்தானுக்கும் எரிந்துவிட்டு அந்த மினாவில் இருந்த ஹாஜிகள் அனைவரும் ஒருவர் கூட பாக்கி இல்லாமல் அனைத்து ஹாஜிகளும் மக்காவை நோக்கி செல்வார்கள். இந்த கல் எறிகின்ற இடத்திலே கல் எரிகின்ற பொழுது ரஜ்மன் லி ஷைத்தான் வரிலல் ரஹ்மான் சையன் மஷ்கூரா வதன்பன் மகஃபூரா என்று சொல்லி அந்த கற்களை தங்களுடைய 2 விரல்களுக்கிடையில் வைத்து அந்த கல்லை அந்த ஷைத்தானுடைய தூண் என்று சொல்லப்படுகின்ற அந்த தூணிலே படுமாறு குறிவைத்து எரிய வேண்டும். தவறுதலாக பிறர் மீது படுகின்ற நிலைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. ஆகவே எரிகின்ற நிய்யத்தை வைத்துக் கொண்டு கல் எறியலாம். அப்படி எரிய இயலாதவர்கள் தங்களுடைய கற்களை பிறரிடத்திலே கொடுத்து தங்களுக்காக வேண்டி எரிந்து விடுமாறு கேட்டுக்கொள்ளலாம். முதியவர்கள் வந்து எரிந்து ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பெண்கள் வந்து எரிந்து ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. சிறுவர்களும் வந்து கல் எரிகின்ற இடத்திலே வந்து கல் எரிந்து ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. முடிந்தவர்கள் கல் எறிவதற்கு செல்லலாம். முடியாதவர்கள் தங்களுடைய கற்களை எரிய செல்கின்றவர்களிடத்திலே கொடுத்து தங்கள் சார்பாக அந்த கற்களை எரிந்து விடுமாறு அவர்களுக்கு நாம் அறிவுறுத்தலாம். அப்படி செய்வதும் கூடும். மேலும் அந்த கற்களை எரிந்து முடித்த பின்னதாக அங்கு நாம் அமர்ந்திருக்கின்ற காலங்களிலே திருக்குர்ஆன் ஓதுவதும் ஸலவாத்துக்கள் ஓதுவதுமாக அமல்களிலே ஈடுபட்டிருக்க வேண்டும். தல்பியா என்பது கல்லெறிகின்ற அந்த முதல் கல் எரிகின்ற பொழுதே தல்பியா முடிந்து விட்டது. ஆகவே தல்பியா இனி ஓத வேண்டிய அவசியமில்லை. இஹ்ராமுடையிலிருந்தும் நாம் மாறியாகிவிட்டது. எப்பொழுது கல்லெறிந்து விட்டு குர்பானி கொடுத்து விட்டு தலைமுடி எடுத்து விடுகிறோமோ அப்பொழுதே நம்முடைய இஹ்ராமுடையை களைந்து விடலாம். அதன் பின்னதாக சாதாரண உடையிலே நம்முடைய நாட்டில் எந்த உடை உடுத்துவோமோ அது போன்ற உடையிலே இருந்து கொண்டு பிறை 11, பிறை 12, பிறை 13 ஆகிய இந்த 3 தினங்களிலுமே மினாவிலே அமர்ந்திருப்பது நமக்கு வாஜிபாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் பிறை 11, 12 அன்று கூட கல்லெறிந்து விட்டு சென்று விடலாம். பிறை 13 தங்கினாலும் நன்மை அதிகம். பிறர் 13 அன்று கல்லை 3 ஷைத்தானுக்கும் கல்லை எரிந்த பின்னதாகத்தான் மினாவிலே இருந்து மக்காவிற்கு வருவது வழக்கம். ஆகவே அதன் பின்னதாக தவாபு ஜியாரா செய்யலாம் என்றில்லாமல் அந்த பிறை 13 ஐயாமு தஷ்ரீக் உடைய தக்பீர் முடிவடைவதற்கு முன்னதாகவே தவாபு ஜியாரா என்ற ஹஜ்ஜுடைய ஃபர்லான தவாபை நிறைவேற்றிவிட வேண்டும். பிறை 10 கஅபாவிற்கு சென்றால் கடுமையான கூட்டம் இருக்கும். ஆகவே பிறை 10 செல்ல இயலாது போனால் பாதகமில்லை. பிறை 11 தவாபு ஜியாரா செய்யலாம். பிறை 11 தவாபு செய்வதற்கு இயலாது போனாலும் பிறை 12 தவாபு ஜியாரா செய்யலாம். பிறை 12 செய்ய இயலாது போனாலும் கூட பிறை 13 அசருக்குள்ளாக ஐயாமு தஷ்ரீக் உடைய நேரம் முடிவடைவதற்கு முன்னதாக அந்த தவாபு ஜியாராவை முடித்துவிட வேண்டும். அதைவிடவும் தாமதப்படுத்துவது கடினமான மக்ரூஹாக ஆகிவிடும். ஆகவே பிறை 13 அசருக்குள்ளதாக ஐயாமு தஷ்ரீக் முடிவடைவதற்கு முன்னதாக தவாபு ஜியாராவை பிறை 10, 11, 12, 13 செய்து முடித்து விடலாம். இன்ஷா அல்லாஹ் தவாபு ஜியாரா முடிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு அடுத்தபடியாக
சை செய்யாமல் இருப்பவர்கள் சை செய்ய வேண்டும்.